டீ போட தெரியுமா? டீ போட தெரியும். அந்த டீயை நீ குடிப்பியா? குடிக்க மாட்டாளாம். அந்த டீ அவ போடுவாளா, நான் குடிக்க மாட்டானா? எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாதுப்பா. நாங்க எல்லாம் ஊழியக்காரங்க அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். நோ. எனக்கு நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஜீசஸ் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், வானதூதர்களுக்கே தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா, அவருக்கு நிஜமாகவே தெரியாதான்னு கேட்டிங்கன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்படின்னா தெரியாதுன்னு தான் அர்த்தம். நேற்றுக்கு தெரியாத வடிவத்திலே இயேசு, அப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை வச்சதுக்கு காரணம் என்னன்னா, தெரியாத நம்மளை எல்லாம் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கணும். இயேசு பெருமையா மனித வடிவில் வந்ததுக்கு பிறகு கடவுள் மாதிரி அவர் பேசல. அவர் மனுஷன மாதிரியே தான் சாதாரணமா நம்மளை மாதிரி பேசினார். எதுக்கு? நம்மளை அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மாமியாருக்கு ஞாபக சக்தி இல்லாம இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஏன்? மருமக ஞாபக சக்தி இல்லாம ஏதோ பண்ணிட்டானாக்க இந்த மாமியார் கத்த மாட்டாங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியல. அப்ப இந்த அறியாமையை நினைச்சு ஆண்டவர் இயேசு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்? சில விஷயங்களை பிதாவாகிய தேவன் இயேசுக்கே மறைச்சு வச்சிருந்தாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதை நேற்றுக்கு நான் சொன்னேன். காரணம் என்ன? யாராவது ஒரு ஆளு சொல்லுங்களேன். யார் நேற்றுக்கு இவ்வளவு பேர் வந்தீங்க, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சொன்ன நேற்றுக்கு அந்த வசனத்தை நேற்றுக்கு வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்க அது மிக முக்கியமானது பண்ணி மறக்கவே கூடாது. ஜீசஸ் பற்றிய மிக முக்கியமானது. இல்லை பேப்டிசம் எடுத்திருக்கீங்க, நாளைக்கு கேள்வி கேட்பாங்க மக்கள், வெளியில் உள்ள மக்கள். இப்போ இயேசுநாதருக்கு சில விஷயம் தெரியலன்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னா அவரை எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னாக்க, அவர் 100% கடவுள். ஆனால் மனித வடிவில் வந்ததுனால தேவதூதரை விட சற்று சிறியவராக்கப்பட்டார். வாசிக்கலாம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. இது ஒவ்வொரு வார்த்தையா நல்லா புரிஞ்சு நீங்க வாசிக்கணும். தேவனுடைய கிருபையினால் எல்லா மனிதர்களுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு இதுதான் அண்டர்லைன் பண்ணி வைங்க. தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் திரும்ப பழைய கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொண்டு எல்லாம் அறிந்தவராக மாறுகிறார். எல்லாம் வல்லவராக அவர் மாறுகிறார். எங்கும் நிறைந்தவராக அவர் மாறுகின்றார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். நல்ல கவனமா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சில விஷயங்கள் தெரியாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதனால அவர் கடவுள் இல்லை அப்படி கிடையாது. அவர் தேவன், 100% தேவன். ஆனால் அவர் அந்த தேவன்கிற ஸ்தானத்தை